ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ளாரிடாவுக்கு 3 நாள் ட்ரிப்பு போகிறோம். ஃப்ளாரிடானாலே எல்லாருக்கும் டிஸ்னி தான் ஞாபகம் வரும். இங்கே ஆனால் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. ஃப்ளோரிடா யூஎஸில் சவுத் ஈஸ்டில் இருக்குது. ஃப்ளோரிடான்றது சன்ஷைன் ஸ்டேட்டாக சொல்லுவாங்க. வருஷம் ஃபுல்லாகவே சன்னியாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம சவுத் இண்டியன் கிளைமேட்டுக்கு இருக்கும். இன்னும் தான் யூஎஸில் இது 3rd மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட்டு. இது மட்டும் இல்லாமல் யூஎஸில் இதுதான் நம்பர் 3 டூரிஸ்ட் ஸ்டேட். இங்கே என்னெல்லாம் பார்க்கலான்னா ஃபோர்ட் லாட்ரெல், வெஸ்ட் பாம் பீச், டாம்பா பே, மியாமி பீச், ஒர்லாண்டோ அண்ட் ஜாக்சன்வில், இதேமாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. இந்த ஃப்ளாரிடாவுக்கு யூஎஸ்லேருந்து மட்டும் வராமல் மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்க கூட இங்கே வந்து சுற்றி பார்ப்பாங்க. அதனால் இங்கே நிறைய பீச் ரெசார்ட்ஸும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. வேர்ல்டில் இதுதான் 16th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஸ்டேட். ஏன்னா இங்கே வர டூரிஸ்டால் யூஎஸ் எக்கனாமிக்கு ஃப்ளோரிடா ஒரு வருஷத்துக்கு 110 லட்சம் கோடி கொடுக்குது. இங்கே தான் நாசா கெனடி ஸ்பேஸ் சென்டரும் இருக்குது. யூஎஸில் இங்கே தான் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்குது. மியாமி பீச்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்கும். வேர்ல்டுலே ஃப்ளாரிடாவை தான் தீம் பார்க் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட தீம் பார்க்ஸ் இருக்குது. டிஸ்னி வேர்ல்டு, யூனிவர்சல் ஸ்டுடியோ, சீ வேர்ல்டு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஃப்ளோரிடாவோடைய ஸ்டேட் ட்ரீ சபல் பால்மெட்டோ. அது ஒன்றும் இல்லை, அது பாம் ட்ரீயோட ஒரு டைப் தான். இங்கே எங்கே பார்த்தாலும் ரோட் சைடில் பாம் ட்ரீஸ் தான் இருக்கும். எப்பயுமே பாசிட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்ல, அதே மாதிரி ஃப்ளோரிடாவுக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. என்னதுன்னு கேட்குறீங்க, இங்கே அடிக்கடி ஹரிக்கேன்ஸ் வரும், சூறாவளி. இங்கே எங்கே பார்த்தாலும் அலிகேட்டர்ஸ் இருக்கும். அதனால நம்ம ஃப்ளோரிடா வந்து சேஃபாக ஸ்டே பண்ணிக்கணும். இதுதான் ஐகான் பார்க்கில் இருக்கிற ஜெயிண்ட் வீல். இது மேலே நம்ம ரைடு போகும்போது பார்த்தோம்னா கீழே இருக்கிற எல்லா ஃப்ளோரிடா சிட்டியும் நம்ம பார்க்கலாம். இங்கே ஸ்கை டைவிங், சீ சர்ஃபிங், போட் ரேம்ப்ஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ளாரிடா ட்ரிப்பு வரணுன்னா நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு வரணும். ஏன்னா இங்கே பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. இப்போ நம்ம ஃபேமிலியில் 4 பேர் இருந்தோன்னா ஒரு நாள் செலவு $1000 ஆகும். அது எப்படின்னா, இந்த தீம் பார்க்கில் ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு $160 ஆகும். ஸோ 4 பேருக்கு கிட்டத்தட்ட $600 ஆகும். ஹோட்டல் ரூமுக்கு $100, ரெண்டல் காருக்கு $100. ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக தந்துடுவாங்க. ஆனால் லஞ்சும் டின்னரும் அட்லீஸ்ட் $200 ஆகும். ஃப்ளோரிடாவில் வெயில் அதிகமாக இருக்கிறனால நம்ம எப்படியும் வந்துட்டு ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சாப்பிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாளைக்கு $1000 ஆகும். ஸோ இப்போ நம்ம 3 நாள் ஸ்டே பண்ணுறோன்னா $3000. ஆனால் இது ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ளூட் ஆகலை. நாங்கள் கூட 3 நாள் ட்ரிப்பு தான் ஃப்ளாரிடாவுக்கு போட்டிருக்கோம். அதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். சானிடைசர், வைப்ஸு, பேஸ்ட்டு, ப்ரஷ், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸ்நாக்ஸும் நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கலாம். மாதிரி குட்டி குட்டியாக யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு பேக் வேணும். ஏன்னா அங்கே ஒரு ரைடுக்குமே ஒரு லாக்கர் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே நம்ம பேக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கணும். அம்பர்லா, அப்புறம் ரெயின் போங்கோஸ், இதெல்லாம் தேவைப்படும். நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கோம். நாங்கள் வந்துட்டு ஸ்பிரிட் ஏர்லைன் தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா அதில் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் அஃபோர்டபுளாக இருந்தது. அதனால் நம்ம ஏர்போர்ட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். நம்ம ஸ்பிரிட்டில் வந்துட்டு 18 kg தான் அலௌடு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு உள்ளே இப்போ என்டர் ஆகலாம். செல்ஃப் செக்அவுட் முடிச்சுட்டு 2 கார் சீட் எடுத்துக்கிட்டோம். அதையும் செக்இன் பேக்கு கூட அனுப்பி விட்டுட்டோம். அது ஃப்ரீ தான். உள்ளே ட்ரெயின் இருக்கும். எந்த கேட்டுக்கு போகணுமோ அந்த கேட்டுக்கு ட்ரெயினில் போயிடணும். இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இது வந்துட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுனால நாங்களே ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம வாங்கணுன்னா காசு. அப்புறம் வைஃபை கூட இருக்குது, அதுக்கும் நம்ம பே பண்ணாதான் எடுத்துக்கலாம். நம்ம 4 பேருக்குமே பக்கத்துலேயே சீட் வேணும்னா நம்ம புக் பண்ணும் போதே இதை பண்ணிக்கணும். நாங்கள் அங்கே போய்ட்டு ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் போய்ட்டு ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போகிறோம். பட்ஜெட்டு, என்டர்பிரைஸ்னு நிறைய கம்பெனிலாம் இருந்துச்சு. நாங்கள் பட்ஜெட் தான் சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு காரை ஒரு வாட்டி வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறமா பெட்ரோல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஃப்ளாரிடாவில் ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்கள் கிராண்ட் ஹோட்டலுங்கிற ஹோட்டல் தான் சூஸ் பண்ணோம். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நம்ம ஹோட்டல் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. நம்ம ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே கடையில் நம்ம வாட்டர், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம். பக்கத்தில் வால்கிரீன்ஸ்னால நாங்கள் வாங்கிக்கிட்டோம் வாட்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு டே அடுத்த நாள் நாசாவுக்கு தான் போகிறோம். நாசாவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
ஓகே பாய், see you, டேக் கேர். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.